அஞ்சலி நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் சூழல் காரணமாக ஒருமுறை விமர்சித்தாலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தம்மிடம் கனிவோடு நடந்து கொண்டதாக கூறினார். 1996 தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை அவரைய விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். அவருடைய மனசை நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதெல்லாம் கடந்த பிறகு என்னுடைய புதல்வி ஐஸ்வர்யா கல்யாணம் போயஸ் கார்டன் எங்கள் வீட்டிலேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவை விருப்பப்பட்டதுனால அங்கேயே அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போயஸ் கார்டனில் பக்கத்துலேயே சிஎம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவருக்கு இன்விடேஷன் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. சரி, முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டு இன்விடேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது, சம்பிரதாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும், சம்பிரதாயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம். பார்த்தாரு, இதே தேதியில் நம்ம கழகத்துடைய இன்னொரு தொண்டருடைய கல்யாணம் இருக்குது, பரவாயில்ல, நான் அதை போஸ்ட்போன் பண்ணிக்க சொல்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொன்னாங்க. சொன்னபடி கல்யாணத்துக்கு அவரே அவர் முன்னிலையில் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி தலைவி அவர்கள் எங்களுக்கு கூட இல்லை.